வணக்கம், திஸ் ஜெரா ஃப்ரெண்ட். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா தூங்கு மூஞ்சியோட வீடியோ எடுக்கிறாளேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ இந்த பிளானே அதுதான். ஸோ டே இன் மை லைஃப். ஸோ டே இன் மை லைஃப்பில் என்ன ஸ்பெஷல்னால், ஸோ இன்றைக்கி என் பர்த்டே ஜூலை 1. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது? ஸோ காலையில் இங்கேருந்து ரெடி ஆகி நான் காலேஜ் போய் அங்கே எல்லாமே நடக்குது அப்படின்றது ஒரு ரேண்டமாக ஒரு விலாக் தான், ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ இந்த மாதிரி டே இன் மை லைஃப் வந்து கண்டினியூஸாக போடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு போல் திடீர்னு உதிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே இல்லை டீம் பண்ணுங்கள், இதுக்கு இந்த மாதிரி சீரிஸ் வந்து கண்டினியூஸாக போடலாமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நானும் போட ஆரம்பிப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சேன் இன்றைக்காச்சும், பட் ஆனால் இன்றைக்குமே லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 7 o'clock தான் எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அயனிங் பண்ணிட்டு வந்தேன் ஹேரை. பட் ஃப்ரண்ட்டில் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஏன்னா என் முடி சும்மாவே ரொம்ப ஃப்ரிஸி. இதில் வேறு நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன். ஆக்சுவலாக பின்னாடி தான் முடியை போட்டு படுத்திருந்தேன். அப்படியுமே எடுத்து விட்டதில் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் எனக்கு மதியானம் வரைக்கும் இருந்தால் கூட போதும். அப்புறம் இதெல்லாம் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்மூத்னிங்லாம் பண்ணிவிட்டு, ஐ மீன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து நைட் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக சமத்தால் வெளியே மைக்ரேன் நைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் முடியல என்னால். ஸோ ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே படுத்துட்டு இப்போ எவ்வளோ அலாரம் வச்சு 6:30 6 o'clockலாம் வச்சேன். பட் ஆனால் 7 o'clock தான் எனக்கு முழிப்பு வந்துச்சு. ஸோ எந்திரிச்சோடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ கெட் ரெடி வித் மீ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நிறைய கெட் ரெடி வித் மீலாம் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஸோ நான் போய் இப்போ குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கெட் ரெடி வித் மீ பண்ணுறது தான் நம்மளோட ஒரே வேலை. ஆக்சுவலாக இந்த முடியல இங்கே அயனிங் பண்ணிவிட்டு தண்ணி படாமல் கஷ்டப்பட்டு குளிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடுறேன். ஐயோ ஓகே, வில் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக படுத்த இடம். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ நேற்று என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஸோ பேண்ட் ஒரு பேகி ஃபிட் மாதிரி, நல்ல ஒரு வைட் லெக், ஒயிட் கலர். பிகாஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்க டாப் அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் ஜீனே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஒயிட் ஜீன் ட்ரை பண்ணவே கிடையாது. ஸோ என்ன அழுக்கானாலும் பரவாயில்ல, லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த ஒயிட் ஜீனை ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் இப்போ தான் வந்துருக்கு. ஸோ டாப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரு ஷர்ட், ஒரு மாதிரி க்ராப் ஷர்ட் மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஒரு நெயில் பாலிஷ். ஸோ நம்ம ஷர்ட்க்கு ஏற்ற கலர்லேயே இருக்குது, ஒரு மேட்சிங்கான கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எனிவேஸ் எப்படியுமே வேறு ட்ரெஸ்ஸஸ் போடும்போது யூஸ் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கி என் பர்த்டே கொஞ்சம் மேட்சிங் எல்லாத்தையும் போட்டு போகலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி மேட்சிங்காக எடுத்து ஸ்லிப்பர்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ளாட்ஸ் வந்து போடுறதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக எனக்கு 5 ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, 5 தான் அங்கே லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம், போடுவோம். கீழே விழுந்தது தான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சாரி கேஸ், ஃபோன் வந்துச்சு. ஸோ ஸ்லிப்பர்ஸ் காமிச்சு நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வாங்கிட்டேன். லிப் பாம் ஆக்சுவலாக சாக்கோ பட்டர் சொல்லிட்டு ஃப்ளேவர். என்னோட ஸ்ட்ராபெரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிப் பாம் வாங்கிட்டேன்.
ஆக்சுவலோட பழைய இப்போ தீர போகுது. ஸோ அதனால ஓகே வேற ஒரு ட்ரை பண்ணுறோம் சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டு வந்து உங்களுக்கு அந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸில் வந்து இந்த டேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதே வந்து ஒரு ஹாப்பினஸ். ஆக்சுவலாக நம்ம இதுக்காகவே வந்துட்டு ஒவ்வொரு டேக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அப்பா ட்ரெஸ் வாங்கினாலோ எங்கள் பாட்டி ட்ரெஸ் வாங்கினாலும் யார் ட்ரெஸ் வாங்கினாலுமே டேக் நான் தான் கட் பண்ணுவேன், நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பேன். எல்லாரும் இந்த வந்து டேக்கோட இந்த இது இருக்குங்க, இந்த பயம். ஸோ இந்த கையில் வந்து பிரேஸ்லெட் மாதிரிலாம் போட்டு வந்து ஜாலியாக சுற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நம்ம அந்த காலத்தில் பண்ணியிருக்கு. அந்த காலத்துலையா வயசாயிடுச்சோ 20 வயசு தாங்க ஆகுது, ஒரு பெரிய வயசு தான் ஆகுது. அதான் நம்ம அந்த காலம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நம்ம ஏதோ இன்னும் முன்னாடியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப லூஸாக இருக்குது. எக்ஸல் வாங்கிட்டேன், எல்லு வாங்கிக்கணும் நான் அப்பயே நினச்சேன். ரொம்ப லூஸாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் இப்படி தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா அதில் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு இதாகும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் காலேஜ் கிளம்பணும். அதனால் சொல்லிட்டு ஃபோன் பேசுனா ஊருக்கே ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்கேன். அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏதாச்சும் ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்பேன். ஆனால் அது இப்படி தான் வந்து மாறும். ஸோ நம்மளோட சீரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம், ஃபேஸ் சீரம். ஸோ நியாசினமைட் மினிமலிஸ்ட். நல்ல ஃபோக்கஸ் ஆகலை. இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஃபோன் அப்படியே அந்த சைடு விழுந்துடும். பிகாஸ் ஓடிஎஸ் கிட்டே நான் அப்படியே அந்த ஜன்னல் கிட்டே வந்து அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் நான் ரொம்ப அப்படியே ஸ்கின்லாம் அப்படியே செம்மையாக கேர் பண்ணி வச்சுப்பேன்னு. அப்போலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஒரு 2 monthஸாக தான் நான் கண்டினியூஸாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எப்படி டயட்லாம் இல்லாமல் ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து நிறைய பேர் மண்டையில் தட்டி சொன்னாங்க, நீ டயட்டு கரெக்டான ஒரு ஹைட்ரேஷன் சுகரை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு யூஸும் கிடையாது, உங்கள் காசு தான் அப்படியே கரியாக போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. இது ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகுதுங்க. முதல்லலாம் எனக்கு தெரியாது, வாங்கணுன்னு தான் கஷ்டம் புரியுது. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறத்தில் இப்போ ஒரு 2 வீக்ஸாக தான் வந்துட்டு நான் வந்துட்டு லைக் ஒரு ப்ராப்பர் டயட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவான டயட். பட் ஆனால் சுகரை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். சுகர் எந்த பொருள் இருக்கோ எதுவுமே சாப்பிட்றதில்ல. டீ, காஃபி, மில்க் 2 ஒன்று தான். மில்க் ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எப்போயா மாய்ஸ்சரைசர். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணுறேன். என்னோட கிளென்சருமே வந்துட்டு நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனுமே டீகன்ஸ்ட்ரக்ட் தான். ஸோ என்னோட சீரம் மட்டும் தான் மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு நான் அதையுமே கொஞ்சம் இப்போ நான் அப்படின்னா எனக்கு மினிமலிஸ்ட் வந்து சீரம் வந்து ரொம்ப செட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு யாராச்சும் சப்போஸ் வந்து இந்த ஸ்கின் கேர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, ஸோ எந்த சன்ஸ்க்ரீன் ஒரு எந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒன்றும் தெரியாத பாவப்பட்ட ஜீவிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
புதுசாக மாறிட்ட சந்திரவதி பாருங்க. இது ட்ரை பண்ணுறதா இல்லை இது ட்ரை பண்ணுறதா? கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ எதை ட்ரை பண்ணுறதே தெரில. ஸோ நம்ம வந்து நம்மளோட கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எங்களோட கிளாஸ் ரூமில் வந்து இப்போ யாரும் வரல, கொஞ்சம் ஒரு 4 பேர் தான் இருக்கும். ஸோ நமக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ விஷஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. சுகர் கட் பண்ணிட்டேனே ஒன் டே பர்த்டே கோசம். இதை எப்படி உள்ள அதை ஓப்பன் பண்ணுங்க. அன்எக்ஸ்பெக்டட்வா. மோல்டன் ஸோ மச். உள்ளன் சாப்பிடுவோம். அப்படியா? பார்த்து பண்ண. ஹாப்பி பர்த்டே டு யூ. டு மீ. வரியா? வந்தா? ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் கிளாஸ் ரூமில் வந்து லேப் வந்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்குமே வந்துட்டு எங்களோட டிசைன் கிளாஸ் வந்து லேபில் தான் நடக்குது, எம்ஆர் லேபில். ஸோ அதனால் இது தெரியாமல் நாங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்து இப்போ தான் மேம் வந்து கற்றுனாங்க, உங்களுக்கு தெரியாதா லேபில் தான் கிளாஸ் எடுத்து நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்களோட லேபுக்கு வந்தாச்சு. ஸோ லேப் வந்தாலே ஜாலி தாங்க. ஃபுல் டே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம், அதோட டைம் நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்போம். எஸ் கைஸ், இப்போ நம்ம என்னன்னா கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணுறதே காமிக்கணும்ல. இல்லை நான் எதுவும் ஒர்க் பண்ணாமல் வெட்டியே உட்காந்துருக்கேன் நினச்சிப்பீங்க. இப்படிதான் உட்காந்துருந்தேன். எனிவேஸ் வந்து நான் ஒர்க் பண்ணதை கொஞ்சம் காமிக்கணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு என்னன்னா இப்போ எங்களோட டிசைன் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு மியூசியம் டிசைன். ஸோ மியூசியம் டிசைனில் வந்துட்டு ஆக்சுவலாக அது ஒரு காம்படிஷன். ஸோ இந்த ட்ராயிங் போர்டு அப்படின்ற உங்கள் நடத்துகிற ஒரு காம்படிஷன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இதுதான் சைட் தெளிவாக காமிக்கணும்னா இதுதான் எங்கள் சைட். இதோ இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு மியூசியம் ஆஃப் ஜியாலஜி டிசைன் பண்ணுறது தான் இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு டைம் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் டிசைன். ஆக்சுவலாக என்னோட டீம்மேட் வந்து சஹானாவும் சித்தார்த்தும். ஸோ 2 பேருமே இன்றைக்கி வரல. ஸோ நாங்கள் பட்டர் ஷீட்டில் வரைஞ்சதெல்லாம் சஹானா கிட்ட இருக்குது. என் பர்த்டே இன்றைக்குமா வர முடியல, பாவம் உடம்பு சரியில்லை. நான் உங்கள் அஃப்ரெண்ட், இவர் உங்கள் சரண். 7 தான் ஹாய் சொல்றாங்க. இங்க ஹாய் சொல்றா. இது நம்ம மூஞ்சி மூட்டிருக்காரு. ஏஜ் ஃப்ரெண்ட் வைக்கப்படுறீங்க. இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரண்ராம். ஜெஃப்ரன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்கிறது அவரு, இப்படி வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து சரண்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். vlogல போடாத சரண். கண்டிப்பா போடுவேன் சரண். இப்போ வந்து இது மாதிரி 4-5 பேர் போகிற வரையும் 4-5 பேர் இருப்பாங்களா? ஸோ என்ன பண்ணுறது சார்? ஸோ நம்ம வந்து வடபழனி முருகர் கோயில் வந்தாச்சு. ஸோ இது என் ஃப்ரெண்டு விக்னேஷ், இதான் எங்கள் சீனியர் அண்ணா ஆதித்ய அண்ணா. ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் இங்கே வந்திருக்கோம். க்யூவில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ செவ்வாய்க்கிழமனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது? ஏதாவது சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹலோ.
அப்படியே கோயிலை காட்டு. வந்திருக்க கோயில் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்க கோயில் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வடபள்ளி முருகர் கோயில். இதோட ஹிஸ்ட்ரி ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது சொல்கிறா? இதை இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி நம்ம ஆதித்தனை வந்து டீப்பாக எலபரேட் பண்ணுவாங்க. அண்ணா வந்து ஒரு பெஸ்ட் டிசைன் பற்றிலாம் கூட என்ன டீப்பாக சொல்லுவாங்க. சொல்லுங்க. என்னடா இவ்வளோ தூரம் போகணுமா? இங்கே பாருங்க அழகாக கூலாக இருக்கு. பேச தெரிஞ்சா பேச மாட்டேனா? பேச தெரியாது சொல்லுங்கண்ணா. ஸோ எப்படி இன்னைக்கு என் பர்த்டே ஸ்பெஷலோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ செவ்வாய்க்கிழமை. ஸோ அதோட இங்கே வந்து கூட்டம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ என் பர்த்டே அன்னைக்கு ஓகே ஒரு ஸ்பெஷலான டே. அதுவும் முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு இது எப்படி சுற்றுறது அப்படியே காமிக்கணும் பேச முடியாது. ஸோ அதோட எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ ரஷ். இங்கே ஒருத்தன் பின்னாடி இருந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கான். பேசாமல் அவனே வாய்ஸ் பேசிடலாம். அது யாருன்னா இங்கே நீங்கள் தாக்கிறீங்க அவர் கூட இன்னொரு வாய்ஸ் ஓவர் இந்த அண்ணா. ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கடைசியாக இங்கே வந்தது. இப்போ தான் திரும்பி வரேன். பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. நாங்கள் வந்து இங்கே 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மூவ் ஆகவே இல்லை, அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து சரி உட்காந்துருவோம்னு சொல்லிட்டு ஒயிட் பேண்ட் வேறு. ஸோ அப்படியே சர்ச்சுக்கு போட்டு உட்காந்துட்டோம். அண்ணா மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. வழி இல்லை, பிரசாதம் நான் சாப்பிட வேண்டியதான். நாலு இடத்துல சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு அழகான பிளேஸை காமிச்சேன். கோயிலேருந்து கிளம்பிட்டு இப்போ பஸ்ஸில் போயிட்டு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து சஹானா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ சஹானா வீட்டுக்கு போகிறேன். வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி சப்போஸ் நாங்கள் போயிட்டு எடுக்கணும் காமிக்கணும்னா நான் காமிக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு மேலே எந்த கண்டென்ட் இருக்காது. ஸோ வந்து இது வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் போய் நினைக்கிறேன். நிறைய புது புது எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ கோயில் வந்தது, அதுவும் இவங்க 2 பேருக்கு கூட வந்தது ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போடணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் ஒரு டீம் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. ஸோ நான் இது ஒரு சீரியஸாகவே எடுத்து நம்ம வந்து கண்டினியூஸாக போடலாம். ஸோ பை 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 சொல்லு பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பாய் பாய் கைஸ். இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.